ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மணி 2 ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சமையல் பண்ணுறதுக்கு நடுவில் வேலை, துணி துவைச்சி நிறைய வேலை வச்சிருச்சு. சோப்பெல்லாம் வெளியே வந்து நான் தொடச்சி எடுக்க டைம் ஆகிடுச்சு. சமையலுக்கு பார்த்திங்கன்னா சாதம் வந்து குக்கரில் கஞ்சி வடித்து பண்ணியிருக்கேன். நிறைய முறை நான் காய்ச்சிட்டே தான் இருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கேஸ் செலவு மிச்சம், சாப்பாடும் கஞ்சி வச்சு சாப்பிட்ட மாதிரி இருக்கும்னு நிறைய முறை போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் டீட்டெயிலாக நான் அந்த வீடியோ தனியாக போடுறேங்க. பாருங்கள் எப்படி இருக்குது சாதம், சூப்பராக இருக்கும். வடித்த சாதம் 5 நிமிஷம்தான் வேலை. அடுத்து இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துலாம். இங்கே வந்துட்டு பாவக்காய் கிடந்தது நிறைய, அதை போட்டு ஒரே கத்திரிக்காய் இருந்தது போட்டு தேங்காய் அரைச்சி குழம்பு, அதிலே கொஞ்சம் மாங்காவும் போட்டேன், புளிப்பு கம்மியாக இருக்குன்னு இது வச்சாச்சு. அடுத்தது வந்து இங்கே வந்து புடலங்காய் புட்டு, அதை கொஞ்சம் வந்து இங்கே டின்னர் பாக்ஸ் சப்பாத்திக்கு 3 வச்சுருக்கேன். பையனுக்கு அதில் வச்சுட்டேன். அடியில் இங்கே 3 முட்டை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். மாம்பழம் நிறைய கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இங்கே ரசம் இருக்குது. அடுத்து இங்கே வந்து எங்கள் வீட்டில் வச்சுருக்க 2 சப்பாத்தி வச்சாச்சு. இப்போது குழம்பு ஊற்றிட்டு டின்னர் பாக்ஸில் காட்டுறேன். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இது டின்னர் பாக்ஸில் சப்பாத்தி, புடலங்காய் புட்டு, குழம்பு, அப்புறம் முட்டை, மாம்பழம் எல்லாம் வச்சாச்சு. இங்கேயுமே வச்சாச்சு. அவ்வளோ தயிரும் இருக்குங்க, கடையில் வாங்கினது நேற்று வர ஊற்றி வச்சுருக்கேன். உள்ள கடை தயிர் இருக்குது. இதான் எங்கள் வீட்டு லஞ்சு.